தலைப்புச் செய்திகள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலுடன் சந்திப்பு ரத்து செய்யப்பட்ட நிலையில் டில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை கிளம்பினார் முதல்வர் விஜய். கர்நாடகா முதல்வர் சித்தராமையா ராஜினாமா செய்ய உள்ள நிலையில் துணை முதல்வர் சிவகுமார் அவரது காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றார். தங்கம் விலை கடந்த சில நாட்களுக்கு ஏற்றமும் இறக்குமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை ரூபாய் 400 குறைந்து 1,17,200க்கு விற்பனை செய்யப்பட்டது. கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்து 1 கிராம் ரூபாய் 14,650க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமையான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1,200 குறைந்து 1 சவரன் ரூபாய் 1,17,000க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் தங்கம் ரூபாய் 150 குறைந்து ரூபாய் 14,500க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையும் சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 285க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி ரூபாய் 2,85,000க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக விஜய் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய விஜய் தொடர்ந்து மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அவர்களிடம் தமிழக அரசுக்கான பல்வேறு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தியை அவரது இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசின் நிதி உதவியோடு நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் விஜய் திறந்து வைப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் சோனியா ராகுல் உடனான முதலமைச்சர் விஜயின் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தனது டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு சென்னை புறப்பட்டார். கடந்த 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது முதல்வர் பதவிக்கு சித்தராமையா TK சிவகுமார் இடையே கடும் போட்டி காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருவரையும் சமாதானப்படுத்திய காங்கிரஸ் மேலிடம் சுயேட்சை முறையில் இருவரையும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவிக்கும் சமரச திட்டத்தை முன்வைத்ததாக ஏற்று சித்தராமையா முதல்வராக பதவியேற்றார். 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் சித்தராமையா மற்றும் TK சிவகுமார் ஆகியோர் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையை தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட உத்தரவை ஏற்று சித்தராமையா இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். முன்னதாக அனைத்து அமைச்சர்கள், MLAக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் தனது இல்லத்தில் காலை விருந்தை சித்தராமையா ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்தில் கலந்து கொண்ட TK சிவகுமார் சித்தராமையாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அவரை கட்டி அணைத்த சித்தராமையா வரவேற்ற காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இன்று பிற்பகலில் கர்நாடக ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை சித்தராமையா கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது.